வணக்கம் நண்பர்களே. பொதுத்தமிழ் பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் 52 டாபிக் இருக்கும். சிலபஸ் படி 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவும் சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 7வது டாப்பிக்காக கலைகள்னு ஒரு டாபிக் இருக்கும். சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்பட கலை என 4 கலைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் ஓவிய கலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. எழுதி படித்தா தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுதி படிக்க நேரம் இல்லாதவர்கள் மட்டும் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலும் எழுதி படிங்க, அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோட எண்டில் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோ பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓவியக்கலை பற்றி நம்ம 2 பாடம் படிக்கணும். 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பேசும் ஓவியங்கள் என்ற பாடம் இருக்குது. அதே போல் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ஓவியக்கலை என்ற பாடம் இருக்குது. இந்த 2 பாடத்தையும் கவர் பண்ணிட்டால் ஓவியக்கலையை பற்றி நம்ம முழுமையாக படித்து முடித்திடுவோம். எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பழைய புத்தகத்தையும் படிச்சிட்டோம், புதிய புத்தகத்தையும் ஓவியக்கலையில் இடம்பெற்றுள்ள படத்தை படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். பேசும் ஓவியங்கள் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆயக்கலைகள் மொத்தம் 64 வகைப்படும். ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனைனா 64 வகை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்கும் ஆற்றல் இந்த ஓவியக்கலைக்கு உண்டு. ஓவியக்கலைக்கு உண்டு. நுண்கலைகளுள் முதன்மையான கலை ஓவியக்கலை. இது ஒரு நுண்கலை. நுணுக்கமான செயல்பாடுகளை இந்த கலை கொண்டுள்ளது. ஓவியத்திலே நிறைய வகையான ஓவியம் உண்டு. குகை ஓவியம், சுவர் ஓவியம், தாள் ஓவியம், தந்த ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம் போன்று நிறைய வகைகள் உண்டு. 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல குகை ஓவியம். குகைகளில் பழங்கால மனிதர்கள் ஓவியங்களை வரைய தொடங்கினார். பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் குகை. அந்த குகைகளில் அவர்கள் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். குகைகளில் காணப்படும் ஓவியங்களை கோட்டோவியங்கள் என்பர். இந்த கோட்டோவியம் இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணிங்க. ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா அதெல்லாம் கீ பாயிண்ட். அந்த பாயிண்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த சென்டென்ஸே ஞாபகம் வரணும். குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் கோட்டோவியங்கள். கோட்டோவியங்களை வரைந்தவர்கள்லாம் பழங்கால மனிதர்கள். ஏன்னா அவங்க தான் குகைகளில் வாழ்ந்தார்கள். குகைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் எப்படி இருந்ததுன்னா, வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல். பழங்கால மனிதரின் செயல்பாடு என்ன? வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல். அந்த செயல்பாடுகளை ஓவியங்களாக அவர்கள் வரைந்தார்கள். அந்த ஓவியங்களுக்கு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினார்கள். குகை ஓவியம் பற்றி அவ்வளோதான். பழங்கால மனிதர்களால் வரையப்பட்டது குகை ஓவியம். அதனை கோட்டு ஓவியங்கள் என்பர். அவங்க வரைந்த ஓவியங்கள் வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காணப்பட்டது. அதோடு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு அந்த ஓவியங்களுக்கு இவர்கள் வண்ணம் தீட்டினார். அடுத்து சுவர் ஓவியங்கள். சித்தன்னவாசலில் காணப்படும் ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் வகையை சார்ந்தது. எங்கன்னா சித்தன்னவாசலில் காணப்படும் ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் வகையை சார்ந்தது. சுவர் ஓவியங்களை எப்படி வரைவாங்கன்னா, ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன் வரைந்தனர். வரைந்த ஓவியம் தான் சுவர் ஓவியங்கள். சுந்தரின் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. தேவார மூவர்களில் ஒருவர் சுந்தரர். அவருடைய நினைவாகத்தான் தஞ்சை பெரிய கோவில்களில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அடுத்து துணி ஓவியம். ஓவியம் வரையும் துணியை எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என அழைத்தனர். ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தார்கள்னா, எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என அழைத்தார்கள். சிவகசிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. எந்த காப்பியம்னா சிவகசிந்தாமணி. குணமாலை யானையை கண்டு அஞ்சிய செய்தியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அது ஒரு துணி ஓவியம். துணி ஓவியங்கள் தற்பொழுது கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது. கலம்காரி
ஓவியங்கள் எனும் பெயரில் துணி ஓவியங்கள் அழைக்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கலம்காரி ஓவியம்னா எதுனா துணி ஓவியம். இந்த கலம்காரி ஓவியங்கள் தற்பொழுது ஆந்திரா மற்றும் தமிழகம் போன்ற பகுதிகளில் வரையப்படுகிறது. இந்த கலம்காரி ஓவியங்கள் தற்பொழுது எந்த மாநிலங்களில் வரையப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா தமிழகம், ஆந்திரா. துணி ஓவியம் முடிச்சாச்சு. அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டு ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவார்கள். கோட்டு ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவார்கள். தற்போது ஓலைச்சுவடி ஓவியங்கள் வகையை காண்பது அரிதாகிவிட்டது. இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இந்த ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படுகின்றன. இதிகாசம் மற்றும் புராண காட்சி ஓவியங்களாக காணப்படுகின்றன. ஓலைச்சுவடி ஓவியங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல். ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் பரிபாடல். அந்த பாடல் வரி பாருங்களேன். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகின்ற இடம் கேரளா. தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகின்ற இடம் கேரளா. கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் தஞ்சாவூர் பக்கம் அதிகமாக காணப்படுகின்றனர். கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் தஞ்சாவூர் பக்கம் அதிகமாக காணப்படுகின்றனர். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம்னா தாள் ஓவியம். நம்ம யூஸ் பண்ணுற ஓவியம் தாள் ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் கருத்துப்பட ஓவியம். இந்தியா இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார். முதலில் தமிழில் கருத்துப்படங்களை வரைந்தவரே பாரதி தான். அவர் எந்த இதழில் வரைந்தார்னா இந்தியா இதழில். ஆனால் அவர் அதற்கு முன்னாடி சித்திரவாளி என்ற இதழில் கருத்துப்படங்களை வரைய நினைத்தார். சித்திரவாளி என்ற இதழை தொடங்கி கருத்துப்படங்களை வரைய நினைத்தார். ஆனால் அது அவரால் முடியவில்லை. எனவே இந்தியா இதழில் பாரதி கருத்துப்படங்களை வரைந்தார். கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் கேலி சித்திரம். கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் கேலி சித்திரம். ஓவியத்தின் வேறு பெயர் பாருங்கள். ஓவியத்தின் வேறு பெயர்கள்: ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய்தி. இதெல்லாம் ஓவியத்தின் வேறு பெயர்கள். ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய்தி. அதே போல் ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர். ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்: கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். இதெல்லாம் ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர்கள். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். அதே போல் ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள்: எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இதெல்லாம் ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள். இதெல்லாம் முக்கியமாக எழுதி படிங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை வரைந்தார். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் கொண்டையராஜா. கொண்டையராஜே நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில். நாட்காட்டி ஓவியங்களை பஜார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். பஜார் பெயிண்டிங் என்று அழைக்கும் ஓவியம் எதுனா நாட்காட்டி ஓவியங்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனவில். புனையா ஓவியம் கடுப்ப புனவில் என்று ஓவியத்தை பற்றிய பாடல் வரி இடம்பெற்ற நூல் நெடுநல் வாளை. அதே போன்று புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற ஓவியத்தை பற்றிய பாடல் வரி இடம்பெற்ற இன்னொரு நூல் மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனவில்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்னா மணிமேகலை. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம்.
அடுத்து புக் பேக் கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலிச்சித்திரம். கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு ப்ளஸ் ஓவியம். கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு ப்ளஸ் ஓவியம். செப்பேடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு ப்ளஸ் ஏடு. செப்பேடு என்பதை பிரித்து எழுதினால் செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுதால் எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதி தான். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகள் மீது. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தார்னா செப்பேடுகள் மீது. அடுத்த 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஓவியக்கலை இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். நிறைய நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். போன பாடத்தில் பார்த்த நிறைய பாயிண்ட் இந்த பாடத்துலேயும் ரிப்பீட் ஆகும். வாங்க பார்க்கலாம். தமிழர் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் ஓவியக்கலை முன்னிலையில் இருக்கிறது. ஓவியக்கலை ஒரு நுண்கலை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மக்கள் மலை குகைகளிலும் பாறைகளிலும் வரைந்த ஓவியம் கோட்டோவியங்கள். இந்த பாயிண்ட் நம்ம போன பாடத்திலேயே பார்த்தோம். குகைகளில் வாழ்ந்த மக்கள் அங்கு வரைந்த ஓவியங்களை கோட்டோவியங்கள் என்று அழைத்தனர். குகை ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கோட்டோவியங்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதே போல் தமிழகத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த குகை ஓவியங்கள் அதாவது கோட்டோவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த ஓவியங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா மான் போர் செய்தல், விலங்கு வேட்டையாடுதல் போன்ற ஓவியங்களாகவே காணப்பட்டன. தமிழகத்தில் எத்தனை இடத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 25 இடத்திற்கும் மேல். தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் வரைந்த ஓவியங்கள் கண்ணெழுத்து என்று வழங்கினர். அதே போல் சங்க காலத்தில் வரைந்த ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கினர். தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள் இருந்ததை பரிபாடலும் குறுந்தொகை நூட்களும் கூறுகின்றன. தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்ற பொருள் இருந்ததை பரிபாடலும் குறுந்தொகை நூலும் கூறுகின்றன. இரண்டுமே 8 தொகை நூட்கள். எழுத்து என்பதற்கு ஓவியம் என்ற பொருள் சங்க காலத்தில் இருந்துள்ளது. சீன மொழியில் எழுத்துக்கள் உருவகங்களாக உள்ளன. எந்த மொழினா சீன மொழியில். நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு இவற்றை அடிப்படையாக கொண்டு வரையப்படும் ஓவியம் கோட்டோவியங்கள். இந்த கோட்டோவியம் அதாவது குகை ஓவியங்கள் நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு இது மூன்றையும் அடிப்படையாக கொண்டு வரையப்படும். கோட்டோவியங்கள் மீது இயற்கையாக கிடைத்த சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம் போன்ற வண்ணங்களை பயன்படுத்தினர். அடுத்து நடுகள் வணக்கம் பற்றி கூறும் தமிழின் பழமையான நூல். நடுகள் வணக்கம் பற்றி கூறும் தமிழின் பழமையான நூல்னாலே அது தொல்காப்பியம்தான். அந்த நடுகளில் போரில் வீர மரணம் எய்திய வீரனது உருவம், பெயர், பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. நடுகளில் வீரனது உருவம், பெயர், பெருமைக்குரிய செயல் முதலியவற்றை பொறிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. நடுகளை பற்றி கூறும் தமிழின் பழமையான நூல், தமிழின் முதல் நூலே தொல்காப்பியம்தான். இந்த தொல்காப்பியமே நடுகள் வணக்கத்தை பற்றி கூறுகிறது. அடுத்து ஓவியக்கலையின் வேறு பெயர்கள். இந்த பாயிண்ட்டை நம்ம போன பாடத்திலேயே பார்த்தோம். ஓவியக்கலையின் வேறு பெயர்கள் ஓவா, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி இல்லை இது எல்லாமே ஓவியக்கலையின் வேறு பெயர்கள். ஓவிய கலைஞரின் வேறு பெயர்கள் இதையும் நம்ம பார்த்தோம் போன பாடத்திலேயே. ஓவியர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைஞன், சித்திரக்காரர், வித்தக வினைஞன், வித்தகர், கிளவி வல்லோன் இதெல்லாம் ஓவிய கலைஞனின் வேறு பெயர்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நச்சினார்க்கினியர் தம் உரையில் நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் நச்சினார்க்கினியர். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என. அக்காலத்தில் ஓவிய நூலில் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்றவரை ஓவிய புலவன் என அழைத்தனர். ஓவியத்தில் புலமை பெற்றவரை ஓவிய புலவன் என அழைத்தனர். ஓவிய கலைஞர் குழுவை ஓவிய மாக்கள் என அழைத்தனர். ஓவிய கலைஞர் குழுவை ஓவிய மாக்கள் என அழைத்தனர். ஆண் ஓவியர்களை சித்திராங்கதன் என அழைத்தனர். ஆண் ஓவியர் சித்திராங்கதன் என அழைக்கப்பட்டார். அதே போல் பெண் ஓவியர் சித்திரசேனா என அழைக்கப்பட்டார். பெண் ஓவியர் சித்திரசேனா என அழைக்கப்பட்டார். ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்று துறைபோக பொற்கொடி மடந்தையாக இருந்தனள் என சிலப்பதிகாரம் நூல் கூறுகிறது.
ஓவியத்தை பற்றி சிலப்பதிகார நூல் கூறுகிறது. ஆடல் மகள் மாதவி ஓவியக்கலையும் கற்றறிந்தார் என்பது இப்பாடல் மூலம் நமக்கு புலப்படுகிறது. இப்பாடல் வரி மூலம் மாதவி ஓவியக்கலையிலும் சிறந்து விளங்கியிருந்தார். அக்காலத்தில் வண்ணம் தீட்டும் கோல், தூரிகை, துகளிகை, பட்டிகை என அழைக்கப்பட்டன. அதே போல் வண்ணங்கள் குழப்பும் பலகை, வண்ணம் குழப்பும் பலகை வட்டிகை பலகை என அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் ஓவியம் வரைய தனி இடங்கள் இருந்தன. அதனை சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதொழில் அம்பலம் என அழைத்தனர். சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுதுநிலை மண்டபம், எழுதொழில் அம்பலம் என அழைத்தனர் ஓவியம் வரையும் இடங்களை. அதே போல் அக்காலத்தில் இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்த சபையினை சித்திர சபை என அழைத்தனர். இறைவன் நடனம் புரிவதற்கு ஏற்படுத்திய சபையினை சித்திர சபை என்று அழைத்தனர். அடுத்த பாயிண்ட் பாருங்க. உவத்தனையா இடனுடை வனப்பு என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் புறநானூற்று நூலில் போற்றுகிறார். இப்பாடல் வரி புறநானூற்று நூலில் இடம்பெற்றுள்ளது. உவத்தனையா இடனுடை வனப்பு என ஓவியத்தை பற்றி புறநானூறு நூலும் கூறுகிறது. வண்ணம் கலக்காமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதை புனையா ஓவியம் என அழைத்தனர். வண்ணம் கலக்காமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரையும் ஓவியத்தை புனையா ஓவியம் என்று அழைத்தனர். புனையா ஓவியம் தற்பொழுது மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் உள்ளது. மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் உள்ள ஓவியம் எதுனா புனையா ஓவியம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள். ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி நெடுநல் வாழை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி நெடுநல் வாழை நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழனுடைய ஓவிய மரபுகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஓவியங்களில் நிற்றல், இருத்தல், கிடத்தல் ஆகிய மனித இயல்புகளையும், வீரம், சாந்தம், சினம், வியப்பு, ஓகை ஆகிய மெய்ப்பாடுகளையும், உத்தமம், மத்திமம், அதமம், தசதாளம், நவதாளம், பஞ்சதாளம் முதலிய அளவுகளையும் வலியுறுத்தியது. அதேபோல் சங்க காலத்தில் செழித்திருந்த ஓவியக்கலை இடைக்காலத்தில் சிதைந்து மறைந்து போக தொடங்கியது. மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியவர்கள் பல்லவர்கள். சங்க காலத்தில் செழித்திருந்த ஓவியக்கலை இடைக்காலத்தில் மறைந்து போகியது. பின்பு அதற்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் யாரெல்லாம்? பல்லவர்கள் தான். 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் சிறந்த ஓவியனாகவும் அவன் காலத்தில் ஓவியம் உச்சநிலை அடைந்துள்ளது. எந்த நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் ஓவியம் உச்சநிலையை அடைந்துள்ளது. முதலாம் மகேந்திர பல்லவனை கல்வெட்டுகள் சித்திரப்புலி என்ற பெயரில் அழைக்கின்றது. கல்வெட்டுகள் சித்திரப்புலி என்ற பெயரில் அழைக்கும் பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டால் முதலாம் மகேந்திர பல்லவன். இவன் ஒரு சிறந்த ஓவியன். முதலாம் மகேந்திர பல்லவ மன்னன் உரை எழுதிய ஓவிய நூலான தட்சண சித்திரம் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதிய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திர பல்லவ மன்னன். இது ஒரு ஓவிய நூல். பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் பாருங்கள். பனமலை, திருமலை, மாமல்லபுரம் குகை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோவில். பனமலை, திருமலை, மாமல்லபுரம் குகை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில். இங்கே எல்லாம் பல்லவர்களுடைய ஓவியங்கள் காணப்படுகின்றன. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சோழர்கால ஓவியங்கள் எங்கு கிடைத்துள்ளன? திருநந்திக்கரையில். சோழர்கால ஓவியங்கள் திருநந்திக்கரையில் கிடைத்துள்ளது. புதுக்கோட்டைக்கு அருகே சித்தனவாசல் எனும் குகை கோவில் ஓவியங்கள் ஓவிய கருவூலமாக வைத்து போற்றத்தக்கது. சித்தனவாசல் குகை கோவிலின் ஓவியங்கள் ஓவிய கருவூலமாக வைத்து போற்றுதலுக்கு உகந்ததான். இது கிபி 9ஆம் நூற்றாண்டில் சித்தனவாசன ஓவியங்கள் அவனிய சேகர ஸ்ரீ பல்லவன் பாண்டிய மன்னவ காலத்தில் வரையப்பட்டது. எந்த பாண்டிய மன்னன்னா? அவனிய சேகர ஸ்ரீ பல்லவன் பாண்டிய காலத்தில் வரையப்பட்டது. எந்த நூற்றாண்டுனா 9ஆம் நூற்றாண்டு. இந்த சித்தனவாசல் ஓவியங்களை வரைந்தவர் யாருன்னா மதுரை ஆசிரியர் இளம் கௌதவன் என்பவர் தான் வரைந்தார்னு கல்வெட்டுகள் கூறுகிறது. மதுரை ஆசிரியர் இளம் கௌதவன் இந்த சித்தனவாசல் ஓவியங்களை வரைந்துள்ளார் என்று கல்வெட்டுகள் கூறுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சோழர்கால ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோவில்களில் காணப்படுகின்றன. சோழர்கால ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோவில்களில் காணப்படுகிறது. அந்த தஞ்சை பெரிய கோவில்களில் காணப்படும் ஓவியங்கள் பாருங்கள். என்னென்ன ஓவியங்கள் அந்த தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளதுன்னா கவின்மிகு கைலை காட்சி, சேரமான் சுந்தர் கைலை செல்லும் காட்சி, சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி, சுந்தரரை தடுத்தாளும் கோலம், நாட்டிய மகளிர், மாமன்னன் ராஜராஜன், கருவூர் தேவர்.
இந்த ஓவியங்கள் எல்லாமே அந்த தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகிறது. அடுத்து விஜயநகர நாயக்க மன்னர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள். விஜயநகர காலத்து ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் பாருங்கள். திருவரங்கம், திருப்பதி, தில்லை, திருவாரூர், குடந்தை, மதுரை, காஞ்சி இங்கெல்லாம் விஜயநகர் கால ஓவியங்கள் காணப்படுகிறது. மராட்டியர் மன்னர் காலத்தில் குகைகளிலும் ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்களை தீட்டியுள்ளனர். எந்த காலத்திலாம்? மராட்டியர் மன்னர் காலத்தில் ஓலைகளிலும் கண்ணாடிகளிலும் தந்தங்களிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம வேறு சில பாடங்களில் இந்த ஓவியங்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கல் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. எருது பொருதார்கல் சேலம் மாவட்டத்தில் உள்ளது. அதே போல் காளைப்போர் பற்றிய பெனிசாசான் சித்திரம் எகிப்தில் உள்ளது. காளைப்போர் பற்றிய பெனிசாசான் சித்திரம் எங்குள்ளதுன்னா எகிப்தில் உள்ளது. கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் காணப்படுகின்றன. எங்கன்னா கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களில் கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் 3 எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் கருக்கையூரில் உள்ளது. கரிக்கையூரில் உள்ளது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது. அதேபோன்று தேனி மாவட்டம் மயிலாடுபாறை அருகே சித்திரக்கல் புடவி என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடுபாறை அருகே சித்திரக்கல் புடவியில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான் நண்பர்களே, ஓவியக்கலையை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். புதிய புத்தகத்தில் இடம்பெற்ற பாடம் அதே போல் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடத்தையும் முழுமையாக பார்த்து முடிச்சுட்டோம். இந்த நோட்ஸுக்கான பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். 7395984198 7395984198 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் புதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.